அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டே 24க்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7th இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 10 கொஷின் லைவாக கேட்க போகிறோம். லைவில் வரவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை காண்க. முற்கால சோழர் காலம், அதாவது இதில் என்ன கொடுத்துருப்ப அப்படின்னா அதனுடைய வருடங்கள், அந்த காலத்துடைய சிறப்பம்சம். இதில் உங்களுக்கு சரியான இணை எது அப்படிங்கிறத பாருங்க. முற்கால சோழர் காலம் கிபி 850 to 1100, பாறைகளில் சிற்பங்கள். விஜயநகர அல்லது நாயக்கர் காலம் கிபி 1400 to 1600, மண்டபங்கள். நவீன காலம் 1600க்கு பின், விமானம். பிற்கால சோழர் காலம் கிபி 1100 to 1400, கோபுரம். பல்லவர் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 600 to 850, பிரகாரம். இதில் எது சரியான கூற்று, சரியான இணை அப்படின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு முற்கால சோழர் காலம், அதாவது 850 to 1100, இது கரெக்டு. ஆனால் பாறைகளில் சிற்பங்கள் தான் இந்த காலத்துடைய ஃபேமஸான சிறப்பம்சமானு கேட்டால் கிடையாது, இது தப்பு. அடுத்தது விஜயநகர நாயக்கர் காலம், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. விஜயநகர நாயக்கர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது கிபி 1400 to 1600 கிடையாது, வருடம் தப்பு. ஆனால் மண்டபங்கள் அப்படின்னு சொல்கிறது விஜயநகரத்துடைய ஃபேமஸே, விஜயநகர காலத்துடைய ஃபேமஸே மண்டபங்கள் தான், இது கரெக்ட். அப்போ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து நவீன காலம் 1600க்கு பின்னு தான், இது கரெக்டு. ஆனால் இந்த காலத்தில் விமானம் ஃபேமஸாக கிடையாது, இது தப்பு. அப்போ ஃபுல்லாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பிற்கால சோழர் காலம் கிபி 1100 to 1400 கிடையாது, 350 வரைக்கும் வரும், அப்போ இது தப்பு. கோபுரம் தான் இங்கே ஃபேமஸ், இது கரெக்டு. அப்போ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பல்லவர் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 600 to 850, இது கரெக்டு. ஆனால் பிரகாரம் இதனுடைய ஃபேமஸாக கிடையாது, இது தப்பு. சாரிங்க, இது தப்பு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் என்னது உங்களுக்கு எல்லாமே தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தான். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. எந்த காலம், அந்த காலத்தில் எது ஃபேமஸாக இருந்துச்சு, எது சிறப்பம்சமாக இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பல்லவர் காலமாக கிபி 600 to 850. அடுத்தது முற்கால சோழர் காலம் கிபி 850 to 1100. பிற்கால சோழர் காலம் பார்த்திங்கன்னா நம்ம 1100 to 1400ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, 350. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜயநகர் அல்லது நாயக்கர் காலம் பார்த்திங்கன்னா 1350லேருந்து 1600 வரைக்கும். நவீன காலம் என்னதுங்க, 1600க்கு பின்னாடி தான். அப்போ பல்லவர் காலம், முற்கால சோழர் காலம், பிற்கால சோழர் காலம், விஜயநகர காலம், நவீன காலம், இந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பாறைகளில் சிற்பங்களை படைப்பது எந்த காலத்துடைய சிறப்பம்சம்? பல்லவர் காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா முற்கால சோழர்களின் காலம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? பேரழகு மிக்க விமானங்களுக்கு ஃபேமஸ்ஸு. பிற்கால சோழர்களுடைய காலம் பொலிவு மிக்க கோபுரங்களுக்காக பெயர் பெற்றது. மண்டபங்கள் எதுக்கு, எங்கே எந்த காலம்னு பார்த்திங்கன்னா விஜயநகர காலப்பகுதியின் தனிச்சிறப்பாகும். நவீன காலத்தில் எது ஃபேமஸ் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகாரங்கள். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? கீழ்காணும் கூற்றுகளுள் தவறானவற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பல்லவர் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோயில்களில் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் சிலை இடம்பெற்றிருக்கும். பல்லவர்களைப் போல் பாண்டியர்களும் தங்கள் குடைவரை கோயில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடி பல்லவரசர் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் மண்டகப்பட்டில் உள்ளது. பாண்டியர் கால சிவன் கோவில்களின் லிங்கங்களும் நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். இதில் எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க, பல்லவர் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோயில்களில் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் சிலை இடம்பெற்றிருக்கும் கொடுத்துருக்காங்க.
பல்லவர் காலத்தில் உங்களுக்கு மண்டபத்தின் இரு பக்கங்களில் துவாரபாலகர்கள் சிலை இடம்பெற்றிருக்கும். ஆனால் பாண்டியர் கால குடைவரை கோயில்களில் கருவறையின் இரு பக்கங்களில் என்ன இருக்கும், துவாரபாலகர்கள் சிலை இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த கொஷின் நான் கொடுத்தேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தான், தப்பு தான். அடுத்தது, பல்லவர்களைப் போல் பாண்டியர்களும் தங்கள் குடைவரை கோயில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். ஆனால் என்னதுங்க, பல்லவர்களைப் போல் அல்லாமல், அவங்கள மாதிரி செய்யாமல் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, குடைவரை கோயில்களில் கருவறையில் என்ன பண்ணாங்க, கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு, போல் அல்லாமல்னு வரணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடி யார்? மகேந்திரவர்மன். ஓகேங்களா? உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, மண்டகப்பட்டில் உள்ளது. இது கரெக்டுங்களா? கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாண்டியர் கால சிவன் கோவில்களின் லிங்கங்களும் நந்தியின் உருவமும் இது தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. கரெக்டு தானுங்களா? அதாவது சிவன் கோவில், பாண்டியர் கால சிவன் கோயிலுடைய லிங்கமும் சரி, நந்தியோடைய உருவமும் சரி, எதிலிருந்து தான், தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கும். அப்போ இதில் எதுங்க தப்பான ஸ்டேட்மெண்ட்டு? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க, ஏ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்க, பல்லவர் காலமா குடைவரை கோவில்கள் அனைத்திலும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பல்லவர் காலத்தில் பின்புறச் சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஷினாக கேட்கல, ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. பின்புறச் சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபமும் இருக்கும். அடுத்து பாருங்கள், மண்டபத்தின் இரு பகுதிகளிலும் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, துவாரபாலகர்கள் சிலை இருக்கும். துவாரபாலகர்கள்னால் என்னங்க பொருள், வாயிற் காப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பல்லவர்களை போல் அல்லாமல், அவங்க மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளரின் சிலையை என்ன பண்ணியிருக்காங்க, நிறுவியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கருவறையின் இருபுறத்திலும் என்ன இருக்கும், துவாரபாலகர்கள் சிலை இருக்கும். எந்த காலம்? பாண்டியர்கள் காலம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஷின் பார்த்துடலாங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள், சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில்கள் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் எழுப்பப்பட்டது. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் தர்மராஜ ரதம், பீமரதம், அர்ச்சன ரதம், நகுல ரதம், சகாதேவ ரதம். மகாபலிபுரத்தில் அர்ச்சுனன் தவம் இருக்கும் காட்சி அமைந்திருக்கும் கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 40 அடி உயரமும் கொண்டதாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க, சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. பாருங்க, 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில்கள் எங்கேங்க, 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டதா? கரெக்டு. அப்போ மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் தான் 7 கோவில்கள் என அழைக்கப்படும். 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டிருக்கும். அடுத்தது, காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் எழுப்பப்பட்டதா? கரெக்டு. 2ஆம் நரசிம்மவர்மன் தான் என்ன சொல்லுவாங்க, ராஜசிம்மன் சொல்லுவாங்க. அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டதா? இதுவும் கரெக்ட். பல்லவர் காலத்தில் இந்த 3 கோவில் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கோவில் எங்கே இருக்குது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரதங்கள் யார் யார் பேரில் இருக்குது? தர்மராஜ ரதம் கரெக்டு, பீமரதம், அர்ஜுன ரதம் கரெக்டு, நகுல ரதம்,
பீமரதமும் கரெக்டு தான், அர்ஜுன ரதமும் கரெக்டு தான். நகுல சகாதேவ ரதம், அதாவது இது தனித்தனி ரதங்கள் பேரில் இருக்குமா? கிடையாது. நகுல சகாதேவ ரதம் சொல்லிட்டு ஒரே ரதம் தான். அப்போ இன்னொன்று வரணும் இல்லைங்களா? பஞ்ச அப்படின்னா 5 பேர் வரணும். அப்போ திரௌபதி ரதம் வரணும். அப்போ இது என்னதுங்க? நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி எதில் அமைஞ்சிருக்குன்னா ஒரு பெரிய கருங்கல் பாறையில் வந்து அமைஞ்சிருக்கும். அது எவ்வளோ நீளம் சொல்லியிருக்காங்க? 100 அடி நீளம் கரெக்டு தான். ஆனால் 40 அடி உயரமா? கிடையாது, 45 அடி உயரம். அப்போ மிகப்பெரிய கொடுத்துருக்காங்க, ஒரு மிகச்சிறிய ஒரு கட்டிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதுங்க? தப்பு தான். இப்போ இது சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 1, 2, 3. புரிஞ்சுதுங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு எது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க? மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், பாருங்கள் நகுல சகாதேவ ரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நகுல சகாதேவ அப்படிங்கிறது ஒரே இது தான், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரதங்களில் குறிப்பாக என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுன பீம தர்மராஜா ரதங்களில் வெளிப்பக்க சுவர்களில் என்ன இருக்குன்னா மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. மாடக்குழிகள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளையும் சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. ஓகேங்களா? மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்புன்னு சொல்கிறாங்களா. அந்த கருங்கல் பாறை ஏறத்தாழ பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக அவங்க சொல்ல 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்கள், 4th கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாறை குடைவரை கோயில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டன. கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் இக்காலத்தின் சிறப்புமிக்க அம்சங்களாகும். மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இக்கால குடைவரை கோயில்கள் காண கிடைக்கின்றன. இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 கூற்றுடன் தொடர்புடைய காலத்தை காண்க. மேற்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடைய காலத்தை காண்க. நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம அந்த என்ன டாப்பிக்கு எந்த காலத்தின் கீழே வருது அப்படிங்கிறத பார்க்க முட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்காகவே இந்த கொஷின் வச்சேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள், பாறை குடைவரை கோயில்களில் குகைகளின் சுவர்கள் பார்த்திங்கன்னா கடவுளர்களின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதில் ஏன் நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த காலத்தில் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதுன்னா முற்கால பாண்டியர்களுடைய காலம் தான். ஓகேங்களா? இந்த முற்கால பாண்டியர்கள் காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், குடைவரை கோயில்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய குகைகளுடைய சுவர்களில் கடவுளர்களின் சிற்பங்கள் இருக்கும், சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஆனால் கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் இது 2 பாயிண்ட்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோவில்களும் இக்காலத்தின் சிறப்புமிக்க அம்சங்கள்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. முற்கால பாண்டியர் காலத்துடைய சிறப்புமிக்க அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோயில்களும் சரி, கட்டுமான கோயில்களும் இக்காலத்துடைய சிறப்புமிக்க அம்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இக்கால குடைவரை கோயில்கள் காண கிடைக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது முற்கால பாண்டியர் காலம், முற்கால பாண்டியர்கள் காலமா பிற்கால பாண்டியர்கள் காலமா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? இது முன்னாடியே பார்த்துட்டோம், சொல்லிடுறேன். ஓகேங்களா? பல்லவர் காலத்து பாண்டியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பல்லவர் காலத்து பாண்டியர்
பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவைகளில் மிக முக்கியமானவை எங்கெங்கே இருக்குது? மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காண கிடைக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாறை குடைவரை கோவில்களும் கட்டுமான கோவில்களும் பாண்டியர் கட்டடக்கலையுடைய சிறப்புமிக்க அம்சங்கள்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பாறை குடைவரை கோயில்களின் குகைகளின் சுவர்கள் எப்படி இருக்கும்? கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கட்டுமான கோவில்களை பொறுத்த மட்டில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? 5th கொஷின், கீழ்காணும் இணைகளை ஆராய்க. ஆழ்வார் திருநகரி அழகிய நம்பி கோவில் தெற்கு விழா மண்டபம், நெல்லையப்பர் கோவில் புது மண்டபம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆயிரங்கால் மண்டபம், திருக்குறுங்குடி நாங்குநேரி வானமாமலையர் கோவிலில் ரதி மண்டபம், ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர். இது சரியான இணை எது அப்படின்னு பாருங்கள். மண்டபம்னாவே எந்த காலத்துடைய சிறப்பம்சங்க? நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, விஜயநகர காலத்துடைய சிறப்பம்சம். அப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாமே விஜயநகர் காலத்தை சேர்ந்தது. இதில் அந்த பிளேசஸ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்கள், ஆழ்வார் திருநகரி அழகிய நம்பி கோவில் தெற்கு விழா மண்டபம். ஆழ்வார் திருநகரியில் தெற்கு விழா மண்டபமா, அதாவது ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதர் கோவில் இருக்கும், அங்கே தான் தெற்கு விழா மண்டபம். அழகிய நம்பி கோவில் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த இணை தப்பு. அடுத்தது நெல்லையப்பர் கோவில் புது மண்டபமா? கிடையாது. புது மண்டபம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்துடும். அடுத்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரங்கால் மண்டபம், இது கரெக்டு. அடுத்தது திருக்குறுங்குடி நாங்குநேரி வானமாமலையர் கோவில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? ரதி மண்டபம், இது என்னது? கரெக்டு. ஜலகண்டேஸ்வரர் கோயில் எங்கே இருக்கும்? வேலூர், கரெக்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுங்க? 3, 4, 5 நமக்கு சரி. அப்போ ஆப்ஷன் டி. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அந்த அழகிய நம்பி கோயில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில் ஆகியவற்றில் காண முடியும். அதாவது அந்த பாண்டியர் காலத்துடைய அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்களுடைய கலை இதிலெல்லாம் காண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஆழ்வார் திருநகரையில் என்ன இருக்கும்? ஆதிநாதர் கோயிலில் உள்ள தெற்கு விழா மண்டபம். அடுத்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுக மண்டபம். புது மண்டபம் கிடையாது, புகுமுக மண்டபம். புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த கோவில், எந்த இடம், என்ன மண்டபம் அப்படிங்கிறது 3யுமே நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பிற்கால சோழர்கள் காலம் தொடர்பான கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் 261 அடிகள் உயரம் கொண்டதாகும். அதன் சிகரம் தட்சிணமேரு என அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்தி சிலை 13 அடி உயரமும் 16 அடி நீளமும் கொண்டது. ராஜராஜனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட 55 மீட்டர் உயரமான பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றல் ஆகும். இந்திரன் வழிபட்ட கடவுளான ஐராவதீஸ்வரருக்கு கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் 2ஆம் ராஜராஜனால் கோவில் கட்டப்பட்டது. இக்கோவில் தேர் போல காட்சியளிக்கிறது. இதில் எது தவறு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க இதில் இருக்கிறது. பாருங்கள், தவறான ஸ்டேட்மெண்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம கொஷினை பார்த்தோன்னா சரியானவற்றை கொடுத்துருக்காங்களா தவறுன்னு கேட்டிருக்காங்களாங்கிறத பாருங்கள். அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து தவறானவற்றை கேட்டு சரியானவற்றைக்கான இதுவும் ஆப்ஷனில் ஆன்சரை வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம அவசரப்பட்டு அதை போட்டுருவோம். அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்பொழுது சரியானவற்றை தானே தேர்வு செய்வோம். அது அப்படியே நம்ம பழகிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அதனால் உடனே எடுத்தோன்னா நம்ம சரியானவற்றை அப்படிங்கிறத நம்ம மைண்டு உடனே போகும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாங்களா ஆன்சரு?
சூப்பருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள். உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்றான எங்கெங்க தஞ்சை பெரிய கோவிலுடைய விமானம் 261 அடிகள் உயரம் கொண்டதா? கிடையாது, 216. புரிஞ்சுதுங்களா? இது கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 216 அடிகள் உயரம் கொண்டது. அதன் சிகரம் என்னன்னு சொல்கிறோம்? தட்சிணமேருன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னதுங்க? இந்த மெஷர்மெண்ட்டுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உயரமான சிகரம் சொல்கிறோம்ல, அதனால் இதனுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்தி சிலை, இது ரொம்ப முக்கியம். ஒரே பாறையில் செதுக்கப்பட்டிருக்கும், ரொம்ப ஃபேமஸான நந்தி சிலை. இதனுடைய நீளம் உயரம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். 13 அடி உயரம், 16 அடி நீளம் கொண்டதா? கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. புக்கில் அப்படியே 16 அடி நீளம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 13 அடி உயரம்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை அப்படியே திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது, ராஜராஜனால் கட்டப்பட்டிருக்குமா? ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட, இதுவும் பார்த்துக்கணும், 55 மீட்டர் உயரமான பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் வழித்தோன்றலாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, ஆனால் யாரால் எழுப்பப்பட்டிருக்கும்? ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க. இந்திரன் வழிபட்ட கடவுளான ஐராவதீஸ்வரரா? இந்திரனின் யானை வழிபட்ட கடவுளான ஐராவதீஸ்வரர். ஓகேங்களா? அவங்களுக்கு, ஐராவதீஸ்வரருக்கு கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் 2ஆம் ராஜராஜனால் கோவில் கட்டப்பட்டிருக்கும். இக்கோவில் எப்படி இருக்கும்? தேர் போல காட்சியளிக்கும் சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரே ஒரு இதுதான், இந்திரன் யானை வழிபட்ட கடவுள், இந்திரனுடைய யானை வழிபட்ட கடவுள் தான் ஐராவதீஸ்வரர். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறானவற்றை தானே கேட்டிருக்காங்க. எது எது தப்பு? 1, 3, 4. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? பி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்கள். நம்ம 2 டைம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. எதுக்காகனா நம்ம மைண்டில் நிற்கணுங்கிறக்காக தான். டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? பாருங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில் அது கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. ஓகே. அதன் விமானம் பாருங்க, இந்த பாயிண்ட் சொல்லணுங்கிறக்காக தான் இதை வச்சேன். விமானம்னா என்னதுங்க? கர்ப்ப கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானத்தை தான் நம்ம விமானம் சொல்லுவோம். சில டைம் அப்படி கூட கொஷின் கேட்டுடலாம். இதையும் பார்த்துக்கோங்க. 216 அடி உயரம் கொண்டது. சில டைம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறக்காக 126. ஏன்னா நம்ம இந்த 3 நம்பரை தானே பார்க்குறோம். இந்த 3 நம்பர் வச்சு எப்படி கேட்டாலும் நமக்கு மைண்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கோங்க. சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் தான் என்னதுங்க? சோழர்களுடைய தலைநகரம். இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. சில இடத்துல நான் கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாருங்க. அடுத்தது பாருங்க. ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலின் வழித்தோன்றலாகும். இக்கோவிலுடைய உயரம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 55 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பேரழகுமிக்க கட்டடக்கலை கூறுகளை கொண்ட இக்கோவில் பாருங்க, ஐராவதீஸ்வரர் யாரு? இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள், அவருக்கு படைத்தளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது யாரை கட்டியிருப்பா? 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா? சோழர்களுடைய அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன்ஃபர்மேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. பல்லவர்கள், சோழர்கள் ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக பாருங்க. பிள்ளையார்பட்டி, செம்பியன் மகாதேவி பாணி, பாண்டியர் கட்டடக்கலை பாணி, வெட்டுவான் கோவில், திண்டிவனம். எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க. பிள்ளையார்பட்டி காரைக்குடிக்கு அருகேன்னு வருமா? செம்பியன் மகாதேவி பாணிக்கு எக்ஸாம்பிள் திருப்புறம்பயம் கோவில். பாண்டியர் கட்டடக்கலைக்கு பாணிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் வரும். அடுத்தது வெட்டுவான் கோவில் எங்கே இருக்கும்? கழுகுமலை வெட்டுவான் கோவில். அடுத்தது திண்டிவனம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் என்ன இருக்கும்? திண்டிவனம் தாதாபுரத்தில் உள்ள கோவில். தாதாபுரத்தில் ஒரு கோவில் இருக்கும். தாதாபுரத்தில் உள்ள கோவில் எங்கே இருக்கும்? திண்டிவனத்தில் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? 53214. அப்போ ஆப்ஷன் ஏ. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்கள், எல்லாத்துக்குமே வச்சுட்டேங்க. ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வச்சுட்டேன்.
பாருங்க. தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கு சிறந்த சான்று எது சொல்கிறாங்க? அந்த பிள்ளையார்பட்டி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டி தமிழ்நாட்டின் காரைக்குடிக்கு அருகே இருக்குது குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எந்த நூற்றாண்டுங்கிறத பார்த்துக்கோங்க. இங்குள்ள சிற்பங்கள் கல்வெட்டுகள் ஆகிய இரண்டிற்காகவும், இது ரொம்ப முக்கியம், சிற்பங்கள் கல்வெட்டுகள் ஆகிய இரண்டிற்காகவும் இக்கோவில் முக்கியத்துவம் பெற்றது. எதனால் முக்கியத்துவம் பெற்றது? இங்குள்ள சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு எது எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க? திருப்புறம்பியத்தில் உள்ள கோவில் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுங்க? கழுகுமலையில் உள்ள முற்றுபெறாத வெட்டுவான் கோவில். அடுத்தது பார்த்திங்கன்னா, முற்கால சோழர்களுடைய கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில். இப்போ தாதாபுரம் எங்கே இருக்குது? தாதாபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் அது எங்கே இருக்குது? திண்டிவனத்தில் இருக்குது. அந்த பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? பாருங்க, பல்லவர் கால பாண்டியர்களின் ஓவியக்கலை படைப்புகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திருமலைபுரத்தில் உள்ள ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன. சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையான சித்தன்னவாசலில் அவர்கள் சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்ந்த பின்னர் ஓவியங்களை தீட்டினர். சித்தன்னவாசலில் உள்ள தாமரை தடாக ஓவியம் வர்ணங்களின் பயன்பாட்டிற்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமலைபுரத்தில் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன. இது என்னன்னா, பல்லவர் கால பாண்டியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஓவியக்கலை படைப்புகள் பாருங்க. சூப்பருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, திருமலைபுரத்தில் உள்ள ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளனவா? கிடையாது. சித்தன்னவாசலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள், இந்த பல்லவர் கால பாண்டியர்களுடைய அந்த ஓவியக்கலை படைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருமலைபுரத்தில் ஒன்று இருக்கும், அடுத்தது சித்தன்னவாசல். ஓகேங்களா? சித்தன்னவாசலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் தான் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமணத்துறவிகள், அந்த சித்தன்னவாசலில் பார்த்தீங்கன்னா சமணத்துறவிகள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்ந்த பின்னர் ஓவியங்களை தீட்டினரா? கிடையாது. ஈரம் காயும் முன்னரே என்ன பண்ணியிருப்பாங்க? ஓவியங்களை தீட்டியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தப்பு. ஆனால் அந்த சித்தன்னவாசலில் எந்த துறவிகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க? சமணத்துறவிகள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சித்தன்னவாசலில் உள்ள தாமரை தடாக ஓவியம் ரொம்ப ஃபேமஸானது. இது ஏன்னா நிறைய அதாவது தெரியாது. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த தாமரை தடாக ஓவியம் தான் என்னதுங்க நமக்கு தெரிஞ்சது. அது எதற்காக புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க? வர்ணங்களின் பயன்பாட்டிற்கும் காட்சியில் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்பெற்றதா? கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா இந்த தாமரை தடாக ஓவியம் ரொம்ப ஃபேமஸானது, சித்தன்னவாசலில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமலைபுரத்தில் உள்ள ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் திருமலைபுரம் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டமா? கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரி, இது எத்தனை கூற்று சரி? ஒரு கூற்று சரியா, 2 கூற்றுகள் சரியா, 3 கூற்றுகள் சரியா, 4 கூற்றுகள் சரியா? எத்தனை? நமக்கு ஒன்று தான். சித்தன்னவாசலில் உள்ள இந்த 3rd கூற்று தான் சரி. அப்போ ஒரு கூற்று மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. ஆன்சர் பார்த்தலாங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க. பாருங்க, புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தன்னவாசலிலும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன. 2 பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதுக்கோட்டை மாவட்டம் என்னதுங்க? சித்தன்னவாசல். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் இருக்கக்கூடிய திருமலைபுரத்தில்.
அடுத்தது பாருங்க, சித்தன்னவாசல் சமண துறவிகள் வாழ்ந்த குகையாகும் சொல்றாங்க. அவர்கள் குகை சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே என்ன பண்ணுவாங்க, ஓவியங்களை தீட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன சொல்றாங்க. சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான். அடுத்து பாருங்க, திருமலைபுரத்தில் உள்ள முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. இது பார்த்தது தான். அடுத்த கொஷின் பார்த்தலாங்களா? 9th கொஷின், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பிற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர். 1984ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் உலக பாரம்பரிய இடமென யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டதற்கான நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் உள்ளன. ஓகேங்களா? அடுத்து, முற்கால சோழர்கள் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என மாற்றத்திற்கு உள்ளானது. பாருங்க, இதுல எது சரி அப்படின்ட்டு பாருங்க. சூப்பருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, பிற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவரா? கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. முற்கால பாண்டியர்கள் தான் பல்லவர்களுடைய சமகாலத்தவர். அப்போ தானே நம்ம பார்த்தோம் முற்கால பாண்டியர்களுடைய அந்த குடைவரை கோயில்கள் டிஃப்ரென்ஸையும் பல்லவர்கள் குடைவரை கோயில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது முற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா? இது தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, 1984ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதா? கரெக்ட். இந்த வருஷம் கரெக்டு தான். 1984 மறந்துடாதீங்க. அடுத்தது, கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டதற்கான நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் உள்ளதா? அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா? மரத்தால் கட்டப்பட்டதுனால தான் இயற்கையினால் அது அழிவுக்கு வந்திருக்கும். அதனால் அதற்கான சான்று, கோவில்கள் இருந்ததுக்கான சான்றே நமக்கு கிடைக்கல. முந்தைய காலம், அதாவது 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய நினைவு சின்னங்கள் இப்போ நமக்கு இல்லை. மரத்தால் கட்டப்பட்டதுனால தான் நமக்கு நினைவு சின்னம் இருந்ததற்கான நினைவு இயற்கையினால் அழிஞ்சிருக்கும். அதனால் நமக்கு என்ன இல்லை, நினைவு சின்னம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், முற்கால சோழர்கள் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கோவில் கட்டடக்கலை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது முற்கால சோழர்கள் காலத்தில் கோவில் கட்டடக்கலை, ரெண்டையும் ரீட் பண்ணிக்கோங்க, சேர்த்து ரீட் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கோவில் கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னா, குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானதா? எந்த காலத்தில்? அதாவது பல்லவர்கள் காலத்தில் தான் என்ன இருக்கும், கோவில் கட்டடக்கலை எப்படி மாறி இருக்கும், குடைவரை கோயில்களிலிருந்து கட்டுமான கோவில்கள் அப்படின்ட்டு அந்த மாற்றம் நடைபெற்று இருக்கும். என்னதுங்க, முற்கால சோழர்கள் காலம் இல்லை, பல்லவர்கள் காலம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நமக்கு அப்போ என்னதுங்க ஆன்சர் 2 மட்டும் சரி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர். அடுத்து பாருங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவிலே கிடையாது. ஏன் சொல்கிறாங்க? அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் காரணமாக இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். அடுத்து பாருங்க, பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை எப்படி இருக்குது, குடைவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது. எந்த காலத்தில்? பல்லவர்கள் காலத்தில். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு லெசனுங்க. ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நிறைய ஃபேக்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? கீழ்காணும் தொடர்களில் தவறானவற்றை காண்க. பாருங்க, பிற்கால சோழர்களின் கோவில் செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் சாளரங்கள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்த முடியும். விஜயநகர காலப்பகுதியின் சிறப்பம்சம் இசைத்தூண்கள் ஆகும். மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின்
கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பு செய்தனர். உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளது. கோவிலின் வெளிப்பிரகாரம் 7 மீட்டர் உயரம் கொண்டது. பாருங்க, இதில் எது தவறுன்னு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, பிற்கால சோழர்களுடைய கோவில் செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியதா? கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. முற்கால பாண்டியர்கள் காலம்னு வரணும். அடுத்தது, கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் சாளரங்கள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்லுவாங்களா? கிடையாது. மாடக்குழிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேவ கோஷ்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, விஜயநகர காலப்பகுதியின் சிறப்பம்சம் மற்றொரு மண்டபம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிறப்பம்சம் மண்டபம், இன்னொரு சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசைத்தூண்களாகும். இது கரெக்ட். அடுத்து பாருங்க, மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான யாரு? ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள். இவங்க தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பு செய்தனரா? கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது, உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? ராமநாத சுவாமி கோவில் இருக்கா? கரெக்டு தான். கோவில் வெளி பிரகாரம் 7 மீட்டரா? கரெக்ட், 7 மீட்டர் உயரம். இன்னொரு 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு லைவ் டெஸ்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் அந்த லெசனை படிங்க. நல்லா நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? 2 டைம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறோம். ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, 2 டைம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறீங்க. மறுபடியும் புக்கை போய் ரிவைஸ் பண்ணும்பொழுது நமக்கு எப்படிங்க மறக்கும்? மறக்காதல்ல. ஓகேங்களா? பாருங்க, அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தவறானவற்றை தான் சொல்கிறாங்க. எது எது தவறு? 1, 2 தவறு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள் மாடக்குழிகள் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். முற்கால சோழர்களின் காலம், நான் பாண்டியர்கள்னு சொல்லியிருப்பேங்க, சாரி. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை இது என்ன வந்திருக்குங்க? செம்பியன் மகாதேவி பாணின்னு இருக்கும். ஓகேங்களா? மகாதேவி பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்? முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிற்கால சோழர்கள்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் என்ன தெரியுதுங்க? முற்கால சோழர்களின் கோவில் தான் செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிற்கால, அதாவது பாண்டியர்கள்னு நான் சொல்லியிருப்பேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அதாவது இந்த 10 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம அடுத்த லைவ் டெஸ்ட்டில் சந்திப்போம். ஓகேங்களா? நல்லா படிச்சிருங்க. அடுத்த 3rd ஷெட்யூலில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. 2nd ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. 3rd ஷெட்யூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டெய்லியும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டெஸ்ட் கொஷின்ஸில் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.